அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, அவங்களுடைய தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சென்ற மாதத்தை போலவே இருக்குமா, இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா, பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, குடும்ப சூழ்நிலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்துல எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. காரியங்களில் தடை தாமதங்களும் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது. எந்த ஒரு வேலைக்குமே கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனங்கள் தேவை. சகோதரர்களுடைய வழியில ஏதேனும் பிரச்சனைகளும் வரலாம். தொழில் வியாபாரங்கள், குறிப்பாக விவசாயங்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபங்கள் வர காண்பார்கள். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் கோபம் தூண்டக்கூடிய வகையில இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் நன்மையை தரும். பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். பயணம் செய்யும் போது கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பணவரவுகளும் உங்களுக்கு திருப்தியை தரும். இதுவரை இருந்த தடைகளும் நீங்கும். எதிலுமே முழு மூச்சுடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகளும் ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியங்களும் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். பணவரவுகள் அதிகப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகளும் நீங்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும். இந்த மாதங்களில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. இந்த மாதத்தில் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் கவலைகளும் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். மேலும் சில நேரங்களில் தடை தாமதங்களும் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். செலவுகளும் கூடும். எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்குகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளால் வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியமாக உள்ளதனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பிறந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மாதத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். தாயினுடைய உடல் நலனில் கவனங்கள் தேவை. ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரைகளின்படி நடந்து கொண்டால் அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும். பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் ஏற்படும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் உங்களது ராசியில கண்டக சனியினுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது. அதனால இடையே பார்த்தீங்கன்னா தாக்குதல்களும் தடைகளும் வரதான் செய்யும். அவற்றை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதனால கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அது செவ்வாய்க்கு உச்ச வீடாகும். உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு யோகக்காரகன் செவ்வாய் இணைவதனால் இந்த காலங்கள் ஒரு பொற்காலமாகவும் உங்களுக்கு அமையும். காரியங்கள் துரிதமாக நடைபெறும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லம் தேடி சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழும் கூடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பொருளாதார நிலைகளும் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமைகளும் பழிச்சிடும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வங்களும் கூடும். பெண்களுக்கு வருமானங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய நிலையில் முன்னேற்றங்களும் உண்டாகும். ஆரோக்கியங்களும் சீராகும். போட்டியாளர்களால் உண்டான சங்கடங்களும் அகலும். எதிரிகள் விலகிச் செல்வர். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளே ஏற்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுடைய செல்வாக்கும் உயரும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும். குடும்ப ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதனால வார்த்தைகளில் கவனங்கள் அவசியம். குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து செல்வதால் நன்மைகளும் அதிகரிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். கலைஞர்கள் இந்த காலத்தில் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும். அந்நியர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் இந்த காலத்தில் இழுபறியாகும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தோன்றி மறையும். பெண்களுக்கு இந்த மாதங்கள் சுமாராக இருக்கும். முயற்சிகள் யாவுமே கடுமையான போராட்டத்திற்கு பின் நிறைவேறும். பணியில் வேலை பளுவும் அதிகரிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமைகள் போற்றப்படும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனங்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். சிலருக்கு புதிய வாகனம், சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். அரசு வகையில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளே ஏற்படும். பணியில் இருப்பவர்களினுடைய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பணியாளர்கள் சங்கடங்களில் இருந்து விடுபடுவர். வியாபாரத்தில் அக்கறைகளும் அதிகரிக்கும். லாப நிலைகளும் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் எதிர்பார்த்த நிம்மதியும் இருக்கும் என்றாலுமே வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும். மாங்கல்ய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவினால எதிர்பாராத பிரச்சனைகளும் தோன்றும் என்பதனால் நேரங்கள் அறிந்து செயல்படுவது நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறைகளும் அதிகரிக்கும். ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவீர்கள். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றியே உண்டாகும். முயற்சிகள் யாவும் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களினுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தொழிலில் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இட சனி, 8ஆம் இடத்தில் ராகுவால ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை 6ஆம் இட சூரியனும் பாக்கிய குருவும் விலகி வைப்பார். புதிய சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியாளர்களுடைய நிலையில் முன்னேற்றங்களும் தோன்றும். அதேபோல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். பெண்களினுடைய விருப்பங்களும் நிறைவேறும். குழந்தைகளால் பெருமைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நன்மையாக இருக்கும். விவசாயிகளினுடைய விளைபொருட்கள் நல்ல விலைக்கே போகும். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேறுவர். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.